வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தலைமை பொறுப்பேற்க தலைவர் அவர்களை முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதற்கண் நிகழ்ச்சியாக பாராட்டு விழா இரத்த தானம் செய்தவர்களுக்கு, அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு வகையிலே இரத்த தானம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துரைப்பதாக ஒரு 5 நிமிடம் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் பிறகு மாவட்ட பொதுக்குழு நடைபெற உள்ளது. திரு காயத்ரி மருத்துவர் காயத்ரி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடைய மாநில தலைவர், இந்திய வணிகர்களுக்கும் தமிழக வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய வணிகர்களுக்கே வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் ஏ விக்ரமராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிஎம்சி மருத்துவனுடைய மருத்துவர் திரு காயத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒரு 5 நிமிடம் பேச. அடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடைய மாவட்ட துணை தலைவர் அன்புக்கு வி.எஸ். ரமேஷ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட செயலாளர் ஏவிஎம் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அமீன் அகமது பொருளாளர் அமீன் அகமது ஆழியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இளைஞர் அணி செயலாளர் திரு எஸ்.என். அருண் பிரசாத் அவர்கள். அடுத்து செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள். இன்றைக்கு நாம் பாராட்ட இருக்கின்ற தன் வாழ்நாளை பொதுப்பணிக்காக அர்ப்பணித்த உதவும் உள்ளவங்களுடைய தலைவர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 114 முறை குருதி தானம் செய்து பல இன்னுயிர்களை காத்திருந்த திரு ஏ தினகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 94 முறை குருதி தானம் செய்த திரு சண்முக சுந்தரம் என்கின்ற ஏ பால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையிலே வணிகர் சங்க பேரமைப்பிலே ஒரு குருதி தானம் செய்த ஒரு ஐயா இருக்கிறார் என்று சொன்னால், திருப்பத்தூர் மாவட்டத்துடைய பொருளாளர், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடைய திருப்பத்தூர் மாவட்ட பொருளாளர் ஏஜிஏ செந்தில் முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர் 50 முறை குருதி தானம் பண்ணுகிறார். முதற்கண் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. திரு அருள் பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாக வேலூர் நகர செயலாளர் அன்பிற்குரிய திரு பாபு அசோகன் அவர்களை வரவேற்புரையாற்றுடன் அன்போடு அழைக்கின்றோம். மாநில தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று இந்த நம்முடைய மே 5 42வது வணிகர் தின வணிகர் அதிகார பிரகடன மாநாடு மதுராந்தகத்தில் நடக்கின்ற இந்த எழுச்சிமிக்க மாநாட்டிற்கு விளக்க உரையாக விளக்க கூட்டமும் வேலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் பாராட்டு விழா இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில தலைவர் நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களையும்
மாநில பொருளாளர் AM சதகத்துல்லா அவர்களையும், திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் K. சுபாஷ், KBS மாதேஸ்வரன் செயலாளர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பொருளாளர் AG செந்தில் முருகன், ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன் கு. சரவணன், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் K. வேல்முருகன், ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் VD செல்வராஜ் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வணிக சங்கங்களின் செயலாளர், பொருளாளர், தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பொதுவாக சிஎம்சியில் பழைய சிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரிவு தான் இருந்தது எனக்கு தெரிந்து, இந்த புற்றுநோய்க்கான பிரிவுகள். ஆனால் இன்றைக்கு இரத்த நீரியாண்ட கட்டப்பட்டிருக்கிற அந்த சிஎம்சி மருத்துவமனையில் 13 பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த புற்றுநோய் என்பது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல அந்த ஐயா வந்து அவர்கள் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ரத்த தானம் கொடுக்குறது வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கேட்பாங்க, இல்லை 1 லட்ச ரூபாய் கேட்பாங்க. உடனே வேணும், உயிருக்கு ஆபத்தாக நெல்லை இருக்குது குழந்தை அப்படின் போது பணம் வந்து 1 நாள் 2 நாள் ஆகும் அந்த பணம் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் அது வரைக்கும் அந்த உயிர் இருக்கணும் இல்லையா, அதுக்கு அந்த குருதி தானம் தேவைப்படுகிறது. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செய்தியை இந்த கூட்டத்திலே சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு எனக்கு முன்னிலே வந்தது. அதில் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வணிகரும் ஒருவர் செந்தில் முருகன் அவர்கள் 50 முறை கொடை தந்திருக்கின்ற என்னும்போது பெரிதும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விளக்கம் சில பேருக்கு மனசிலாவது உட்காந்து அது போய் அவங்க போய் ரத்தம் கொடுக்கறதுக்கான ஏதுவாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 15 நிமிடம் 15 ஒரு 20 நிமிடம் தான், இதை யாரும் நிறைய பேச போகிறதில்ல. அதனால் வந்து சந்திரசேகர் ஐயா பேச போகிறாரு. இந்த ரத்த தானத்துடைய விளக்கத்தை பற்றி மருத்துவர் காயத்ரி அவர்களை ஒழுங்குமுறை ஆற்றுமுறை அன்போடு கேட்டுக்கொண்டோம். அவருக்கு நம்ம மாநில தலைவர்கள் சிறப்பு செய்கின்றார். காலை வணக்கம். எனக்கு இந்த மேடை பேச்சு வருமானு எனக்கு தெரியலை, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் டாக்டர் காயத்ரி, சிஎம்சி மருத்துவமனையில் குருதி மாற்றல் துறையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெள்ளூர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனும் தமிழ்நாடு மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனும் எங்களுக்கு இந்த டைம் கொடுத்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளட் டொனேஷன் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நான் அங்கே இருக்கிற துறை தலைவர்கள் அப்புறம் மற்ற உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். பிளட் டொனேஷன் ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஏன் இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம ஜென்ரலாக கேட்டிருப்போம் எல்லாருக்கும் பிளட் தேவைப்படும். நம்ம டெய்லி வாட்ஸ்அப்பில் எத்தனை பேருக்கு எத்தனை மெசேஜ் வருது, இவங்களுக்கு பிளட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு பிளட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயும் ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 பேர் 2 செகண்டுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு லுக்கீமியா அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மதர் ஒரு லேடியாக இருப்பாங்க, அவங்க டெலிவரிக்கு போவாங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. அப்போ வந்து பிளட் பேங்க்கில் ரத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்க லைஃப்பை சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு யூனிட் ஆஃப் பிளட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருக்கும். சரி, இதை வந்து நான் எப்படி வந்து ஒரு ரத்த தானத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இது எந்த விதத்தில் நான் என்னோட ஒரு யூனிட் ஆஃப் பிளட் வந்து இந்த மக்களை சேவ் பண்ண போதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அவங்க ஒரு யூனிட் ஆஃப் ரத்தம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப், ஒருத்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான இன்னொரு வாய்ப்பு. அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாராலையும் ஒரு மறுவாழ்வு கொடுத்துட முடியாது. ஒரு காடை தவிர அடுத்தது ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும்னா ஒரு வாலண்டரி பிளட் டோனரால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது அது பல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரி, நான் டொனேட் பண்ணுறதுனால எத்தனை பேரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒரு டொனேஷனில் 3 லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து லுக்கீமியானா கேன்சர் நோய்னு சொல்லுவாங்க, அதனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு க்யூர்னு சொன்னாங்கன்னா இந்த போன் மேரோன்னு சொல்கிறது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அதை மாற்றுதல் பண்ணால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணும்போது இந்த கீமோ கொடுக்கும்போது சுத்தமாக அவங்களால பிளட் செல்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அவங்களால பிளட்டும் இது பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கொடுத்த 1 or 2 யூனிட் பிளட்டு தான் அவங்க லைஃபையே சேவ் பண்ணும். அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட வாழ போகுது அப்படிங்கிறதுனா அது நீங்கள் கொடுத்த 1 of 2 யூனிட்ஸ், நீங்கள் கொடுத்த அந்த மறுவாழ்வு தான் அந்த குழந்தையோட வாய்ப்பே.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தா நம்ம இவ்வளோ இருந்துமே வந்து நம்ம பிளட் டொனேஷன் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரேட்டுனா லைக் எத்தனை பேர் டொனேட் பண்ணியிருக்கீங்க எத்தனை இதெல்லாம் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில எனக்கு தவறான புரிதல் அபவுட் பிளட் டொனேஷன். என்னன்னா நான் நேற்று கூட ஒருத்தவங்க எனக்கு கேள்வி பண்ணாங்க, லைக் இது மாதிரி நான் டொனேட் பண்ணால் எனக்கு வந்து நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேனா அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்மளுக்கு மொத்தம் 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. அதில் வந்து நம்ம எடுக்க போகிறது ஒரு 350 or 450 ml பிளட் டொனேஷன் தான். அதுவும் வித்தின் எ வீக்கில் வந்து அது உங்களுக்கு வந்துடும், ஒரு வார இதில். ஸோ நம்மளுக்கு டொனேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. ஏன்னா பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக டொனேட் பண்ணும்போது இது ஒரு ரெகுலர் ஹெல்த் செக்அப் தான். உங்களோட ஹெல்த் செக்அப்லாம் இதுவாகிற மாதிரி. இன்னொன்று, நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது எங்களால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். லைக் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த குழந்தையோட லைஃபோ இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட லைஃபோ உங்களோட ஒரு யூனிட் பிளட்டில் தான் அது டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து சிஎம்சி எப்படி இந்த பிளட் டொனேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சிஎம்சி வந்து 39 அவேர்னஸ் கேம்ப் நடத்திருக்கு. லைக் உங்களை மாதிரி லோக்கல் என்ஜிஓஸ் இல்லை வந்து சோஷியல் ஆர்கனைசர்ஸ், சிஎம்சி உள்ள சிஎம்சி வரல எல்லாருக்குமே இந்த பிளட் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி 9 ஒர்க் ஷாப்ஸ் இங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் எங்களுக்கு வந்து 124 கேம்ப்ஸ் இருந்திருக்குது. மொத்த டொனேஷன் பார்த்தீங்கன்னா 3,550. ஆனால் வந்து நம்ம டெய்லி ரெக்குவயர்மெண்ட் சிஎம்சியில் ஒரு பேஷண்ட் லைக் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 150 to 200 யூனிட் தேவைப்படுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் ஒரு 70,000 யூனிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இவ்வளோ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு கிடைக்கிறது இவ்வளோ கம்மி, பட் ஆனால் சப்ளை என்னோட இது வந்து நிறைய தேவைப்படுறதுனால நான் என்ன கேட்டுக்கிறேன் இங்கே உங்ககிட்ட அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாலண்டரி பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். உங்கள் பர்த்டே அன்னைக்கு டொனேட் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு கேம்ப் ஆர்கனைசேஷன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறத விட ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா வாலண்டரி பிளட் டொனேஷன் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.